அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர அந்த சமயத்தில் தான் நம்ம பாட்டி பாக்கியா கிட்ட ஸ்டிக்கர் கொடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. இதை பார்த்த பாக்கியா வந்து யாரோ அத்தை என்னமோ சொல்லியிருக்காங்க, யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க உடனே நம்ம இனியா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், காலையில் ஏன் பாட்டி என் கூட வரல தெரியுங்களா? நானும் பாட்டியும் ஆட்டோக்கு கிளம்பி போகிற அந்த டைமில் நம்ம ராதிகா ஆண்டியோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த பாட்டி வந்து நம்ம பாட்டியை ரொம்ப காயப்படுத்துகிற விதமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல, உடனே பாக்கியா வந்து என்ன இனியா சொல்கிற, என்ன பேசிச்சு அந்த அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. நானும் பாட்டியும் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் தாத்தா செத்து மாலை கூட ஆறல, அதுக்குள்ளே வெளியில் சுத்த கிளம்பிட்டா, படத்துக்கு போறியா இல்லை ஊர் சுத்த போறியா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டிங்க 2 பேர் கூட சேர்ந்துட்டு பொட்டு வச்சுக்கிறதுலாம் முறையில் பொட்டு வச்சுட்டு வெளியில் தெரிஞ்சால் எப்படி அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டாங்க. இதனால தாத்தாவோட ஆத்மா கூட சாந்தி அடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம இனியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியாவுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இனியா நீ பாட்டியை போய் பத்திரமா பார்த்துக்கோ, நான் என்ன ஏதுன்னு ஒரே நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. இனியா ஒரு பக்கம் பாட்டிக்கிட்ட போய் பாட்டிக்கு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஜெனி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் தெரியாமல் நம்ம செலின் வேற பாட்டியை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க. கரெக்டாக நம்ம ராதிகா அந்த டைமில் தான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. இங்கே பாருங்கள் ராதிகா, உங்கள் அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என் அத்தை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எங்கே போகணும் வரணும்னு சொல்கிறதுக்கெலாம் உன் அம்மாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும். இன்னொரு தடவை என் அத்தை விஷயத்தில் உங்கள் அம்மா தலையிட்டாங்கன்னா நடக்கிறதே வேற, நான் தொலைச்சி கட்டிடுவேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம ராதிகா என்னடா இது, அம்மா என்னடா வம்பு பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாமல் முழிக்கிறாங்க. நம்ம பாக்கியா அவங்க பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால டென்ஷனான ராதிகா ஒரு பக்கம் ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சு இந்த அம்மா என்ன வம்பு இழுத்துட்டு வந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம கமலாவும் வந்து என்னாச்சு ராதிகா ஏன் ஆஃபீஸ் போலியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா கிட்டே கேட்டுட்ருக்காங்க. ராதிகா சரியான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக நம்ம கமலாவுக்கு கொடுத்தா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோபியோட பேச்சை தட்டாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ராதிகா யோசிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.